வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, இப்போ ஜாதகம் பார்க்கறதுக்கு வர்றவங்க நிறைய கேட்குறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா எங்க ஜாதகம் இப்படி பேசாது இல்லைங்க, அப்பா அம்மா ஜாதகம் பேசாது இல்லை, குழந்தை ஜாதகம் தானே பேசு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நிறைய ஜோசியரும் அதைய சொல்லிட்டும் இருக்காங்க. குழந்தை பிறந்தேன்னா அவங்க பெரியவங்க ஜாதகம் பேசாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னாங்க எப்பவுமே தவறான ஒரு கருத்துங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தையே பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்துதான் வருது. அவ பிறந்த வரைக்கும் உங்க ஜாதகம் எப்படி வேலை செய்யாம போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா, இந்த பையன் இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்குங்க. அந்த குழந்தை ஜாதகத்தை கொண்டு கொடுத்துட்டு, இந்த குழந்தை பிறந்தனால எனக்கு ஏதாச்சும் முன்னேற்றம் இருக்குங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுவும் ஒரு தவறான கேள்வி. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல லக்னத்திற்கு 5வது வீடு அவங்களுடைய புத்திரஸ்தானம்ங்க. 5வது வீடு புத்திரஸ்தானம். அதே மாதிரி 7வது வீடுங்கிறது 2வது குழந்தையை குறிக்கும். 9வது வீடு அப்படிங்கிறது 3வது குழந்தையை குறிக்குங்க. அப்போ ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 5வது வீட்டுக்கு உண்டான கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் அது அம்மா ஜாதகமா இருந்தாலும் சரி, அப்பா ஜாதகமா இருந்தாலும் சரி, எந்த ஜாதகம் வேணாலும் இருக்கட்டும், அந்த 5ஆம் பாவாதிபதி லக்னத்தில் இருந்தாலோ, உங்களுடைய அதாவது அப்பானுடைய ஜென்ம லக்னத்தில் இருந்தாலோ, அல்லது 2வது வீட்டில் லக்னத்திற்கு 2வது வீட்டில் இருந்தாலோ, அல்லது லக்னத்துக்கு 11வது வீட்டில் இருந்தாலோ, லக்னத்திற்கு 9வது வீட்டில் இருந்தாலோ, கண்டிப்பாக இந்த முதல் குழந்தை பிறந்த பிறகு அந்த குடும்பத்துக்கு முன்னேற்றம் உண்டு. இது பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துலதான் தெரியுங்க. உங்க குழந்தை பிறந்த ஜாதகத்தை வச்சு நீ பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்ககிட்ட இருந்தாலும் குழந்தையே வருது. அப்ப குழந்தை பிறந்த பிறகு உங்க ஜாதகம் எப்படி பேசாம போகுது? உங்ககிட்ட இருந்தே குழந்தையே வருது, அது எப்படி உங்க ஜாதகம் பேசாம போகுது? எனவே தயவு செய்து குழந்தை பிறந்துன்னு சொன்னா உங்க ஜாதகம் பேசாது, குழந்தை ஜாதகம் பேசுன்னு சொன்னா அதை நீங்க ஏத்துக்காதீங்க. அதே மாதிரி உங்களுடைய ஜென்ம லக்னத்திற்கு 7வது வீட்டுக்கு உண்டான கிரகம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, 7வது வீடு மனைவியும் குறிக்குங்க, 2வது குழந்தையும் அதுதான் குறிக்கும். அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி 7வது வீட்டுக்கு உண்டான கிரகம் உங்களுடைய 2வது வீட்லயோ அல்லது 11வது வீட்லயோ அல்லது 9வது வீட்லயோ இருந்துன்னு சொன்னா மனைவி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக யோகம் உண்டு. அதே மாதிரி இதைய கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்கணுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 2வது குழந்தை சப்போஸ் பிறந்ததுன்னு சொன்னா, ஏன்னா 7வது வீடு அப்படிங்கிறது 2வது குழந்தைங்க. இந்த 7ஆம் பாவாதிபதி உங்களுடைய ஜென்ம லக்னத்தில் இருந்தாலோ, அல்லது லக்னத்துக்கு 2வது வீட்டுல இருந்தாலோ, லக்னத்துக்கு 5வது வீட்டுல இருந்தாலோ, லக்னத்துக்கு 9வது வீட்டுல இருந்தாலோ, அல்லது லக்னத்துக்கு 11வது வீட்டுல இருந்தாலோ, கண்டிப்பா இந்த குழந்தை பிறந்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கண்டிப்பா டெவலப் ஆயிருவீங்க. அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டியது இல்லை. குழந்தை ஜாதத்தை வச்சு நீங்க டெவலப் ஆகுறது இல்லை, உங்க ஜாதத்தை வச்சுதான் அந்த குழந்தைய பிறக்குதுங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குழந்தை பிறந்த பிறகு நீங்க ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆயிருவீங்க. அந்த குழந்தை பிறந்தனால நீங்க டெவலப் ஆகுறது இல்லை, உங்க ஜாதகப்படி 2வது குழந்தை பிறந்தா நீங்க டெவலப் ஆவீங்கன்னு இருக்கு, அதனால நீங்க டெவலப் ஆகுறீங்க. அதே மாதிரி எப்பவுமே அதாவது அப்பா அம்மாவுக்கு பையனுக்குன்னு அல்லது பொண்ணுக்கு உள்ள ஒற்றுமையை பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நம்ம ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி கடைசி காலத்துல எந்த குழந்தை பார்க்கு எந்த குழந்தை பார்க்காது. இப்போ ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 3 குழந்தை இருக்கு, அல்லது 4 குழந்தை இருக்கு, 5 குழந்தை இருக்குங்க. இப்போ அதுல 5 குழந்தையுமே நல்லா இருக்காது, ஏதோ ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தை தான் நல்லா இருக்குங்க. இதையும் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உங்களுடைய ஜாதகத்தை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாங்க. எந்த குழந்தை நம்மளுக்கு பாதுகாக்கும், எந்த குழந்தையும் நம்மளை காப்பாற்றும், எந்த குழந்தை நம்மளுக்கு அந்நியோன்யமா இருக்கும், எந்த குழந்தை நம்மளை விட்டு தள்ளி நிற்கும், இது எல்லாத்தையுமே உங்களுடைய ஜாதகத்தை வச்சு ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாங்க. எனவே தயவு செய்து நீங்க எந்த ஜோசியர்கிட்ட போனாலுமே உங்க ஜாதகத்தை கொண்டு போங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க குழந்தை ஜாதகத்தை கொண்டு போய் உங்க 2 பேருக்கு பலனை பார்க்காதீங்க, அம்மா அப்பாவுக்கு பலனை பார்க்காதீங்க. மெயினா உங்களுடைய ஜாதகம், அதாவது குடும்பத் தலைவர் அப்பானுடைய ஜாதகத்துக்கு வச்சு நீங்க எல்லாத்துக்குமே பலனை பார்க்கலாங்க. சப்போஸ் அவருக்கு ஜாதகம் இல்லையா, அடுத்து அவங்க அம்மா ஜாதகத்தை பாருங்க, அம்மாவுக்கும் ஜாதகம் இல்லையா, அதுக்கப்புறம் குழந்தை ஜாதகத்தை பாருங்க. இப்ப நிறைய ஜோசியர் குழந்தை சொன்னா அம்மா ஜாதியும் பாக்குறது இல்லை, அப்பா ஜாதியும் பாக்குறது இல்லை, அது ரெண்டும் செல்லாதுன்னு வேற சொல்லிடுறாங்க. அதாவது எப்படிங்க உங்க ஜாதகம் எப்படி உங்களுக்கு செல்லாம போகுது? உங்களுக்கு பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அத்தனை உண்டான பலன்களுக்கும் உங்களுடைய ஜாதகத்தை தான் பார்க்கணுங்க. குழந்தை ஜாதகம் உங்ககிட்ட இருந்து வந்ததுதான் குழந்தை. அப்போ குழந்தை ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு 100க்கு 100% சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்ல முடியாதுங்க. உங்க ஜாதகம் பேசத்தான் செய்யும் உங்களுக்கு. எனவே எங்கு போனாலும் உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய மனைவியுடைய ஜாதகத்தையும் எடுத்துட்டு போய் பலனை பாருங்க. நன்றி, வணக்கம்.